அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகையினுடைய புற செயல்கள் சம்பந்தமாக ஒவ்வொரு பாகமாக பார்த்து வருகிறோம். அதிலே மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்றால், பல பேருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம், கண்களை தொழுது கொண்டிருக்கும் சமயத்தில் மூடிக்கொள்ளலாமா என்பதுதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தக்பீர் கட்டின உடனே கண்ணை மூடிடுவாங்க. சில பேர் சஜிதாவில் இருக்கும்போது எப்போதுமே அப்படியே கண்ணை மூடி நல்லா அசந்து தூங்கிடுவாங்க. இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ இது போன்று கண்களை மூடுவது என்பது தொழுகையில் செய்யக்கூடிய செயல்களில் அனுமதிக்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கிறது. இது சம்பந்தமாக தபுரானியில ஒரு செய்தி இருக்கு. அது பலகீனமான செய்தி. தொழுகையில கண்ணை மூடவே கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதுக்காக கண்ணை மூடலான்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா சில சலஃபுகள் போன்ற அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அனுமதி தான். அனுமதினா எந்த மாதிரி அனுமதினா, தொழுகையில நீங்க விரும்புனா மூடிக்கங்க, அவசியம் ஏற்படலாட்டினா மூடாம இருந்துக்கங்க, அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுமதியை கொடுக்குறாங்க. இது சரியா என்று எடுத்து பார்த்தால் இதுவும் தவறானது. தொழுகையில் விரும்பினால் மூடிக்கொள்ளுங்கள், விரும்பவில்லை என்றால் நீங்கள் மூடாமல் இருந்து கொள்ளுங்கள் என்பதோ, அவசியம் ஏற்பட்டால் மூடிக்கொள்ளுங்கள் என்பதோ, அல்லது கண்களை மூடியே இருக்க வேண்டும் என்பதோ எந்த ஒரு ஹதீஸிலையும் நம்ம பார்க்க முடியல. அப்ப இது சம்பந்தமாக நம்ம எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா, அந்த பார்வை என்ன அப்படின்னா, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தொழுது காட்டிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், என்னை எவ்வாறு தொழுகுவதற்கு நீங்கள் கண்டீர்களோ அதே மாதிரி நீங்கள் தொழ வேண்டும். நீங்க என்ன பார்த்தீங்கல்ல, நான் எப்படி தொழுதேனோ அதே மாதிரிதான் உங்க தொழுகையை அமைத்து கொள்ளணும். அதுக்குத்தான் நான் தூதராக வந்திருக்கிறேன் என்ற கருத்துல நபிகள் நாயகம் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்படியானால் நபிகள் நாயகம் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இங்கே பார்த்தார்கள் அப்படிங்கிற கேள்வியை வச்சுதான் இந்த செய்திக்கான விடையை நம்ம பார்க்க முடியும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் அப்படிங்கிற பார்வையில இதை ஒரு ஆங்கிளா பார்க்கலாம். இன்னொரு பார்வை என்னன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சொல், அது சம்பந்தமாக நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செயலை எடுத்துக்கொண்டால், அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு ஒரு தடுமாற்றம் ஒன்று ஏற்படுகிறது. வீட்டுல தொழுதுட்டு இருக்கிறாங்க ஒரு முறை, அப்போ ஒரு தடுமாற்றம் ஒன்று ஏற்படுகிறது. என்ன தடுமாற்றம் என்றால், அவங்களுடைய அந்த ஆடை, அவர்களுக்கு வீட்டுல ஒரு கிரான் என்று சொல்லக்கூடிய ஒரு திரை சீலை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பளிப்பாக. அதை பார்க்கறாங்க, தொழுகிறாங்க, கவனம் செதறுது, திருப்பி பார்க்கறாங்க, தொழுகிறாங்க. அப்ப சலாம் கொடுத்த உடனே அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, உமீத்தி அண்ணா கிராமக்கி ஹாதா. ஆயிஷா அம்மையார் அவங்கள்ட்ட சொல்றாங்க, ஆயிஷாவே, இந்த கிராம், அதாவது இந்த திரை சீலை, தொங்கவிடப்பட்டிருக்கக்கூடிய அதனுடைய வேலைப்பாடுகள் கொண்ட திரை சீலையை நீக்கிவிடுங்கள், எங்களால அதுல கவனம் செலுத்த முடியவில்லை என்ற ஒரு பார்வையை நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படியானால் நபிகள் நாயகம் கண்ணை மூடியே இருந்தாங்கன்னா அந்த திரை சீலை தெரிஞ்சிருக்குமா? அப்ப நபிகள் நாயகம் கண்ணை திறந்துதான் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் என்ன செய்கிறது, இதிலே தெரிகிறது. அதே மாதிரி அபூ ஜஹம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ஒரு ஆடை ஒன்றை அன்பளிப்பாக கொடுப்பார்கள். அதுலேயும் கொஞ்சம் வேலைப்பாடெல்லாம் செய்யப்பட்டிருக்கும். நபிகள் நாயகம் என்ன செய்வாங்க, அதை அணிந்து கொண்டு தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இதே மாதிரியான ஒரு கவனச்சிதறல் ஏற்படும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த ஆடையை எடுத்து கொடுத்து விட்டு வேறொரு ஆடையை அபூ ஜஹம் இடத்திலே வாங்கி வா என்று சொல்லுவார்கள். ஆனா அவர் 2 ஆடை தரேன்னு சொல்லுவாரு. அது 2ல 1 எடுத்துக்க சொல்லுவாரு. ரசூலா இதை எடுத்துட்டு வருவாங்க. பார்த்தா இப்படி ஆயிடும். அப்ப வேற ஒரு வேலைப்பாடு இல்லாத ஒரு ஆடையை எடுத்து கொண்டு வா என்ற ஒரு தகவலை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி இது எதுக்காக சொல்றோம் என்றால், இந்த மாதிரி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்களே ஆனால் அது கண்ணை திறந்திருந்த நிலையில்தான் அவர்களுடைய அந்த கவனத்தை சிதறடித்து இருக்கிறது. இல்ல கண்ணை மூடிதான் இருக்கணுங்கிற சட்டமாக இருக்குமே ஆனால் மாத்திட்டு வா என்ற ஒரு கேள்வி என்ன தேவையில்ல, சொல்ல தேவையில்லை என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஹப்பாப் இப்னு அரத் நமக்கெல்லாம் தெரியும். அந்த நபித்தோழர் இடத்துல ஒரு தாபி அவர்கள் என்ன செய்யறாங்க, அபு மாமர் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி என்ன செய்யறாங்கன்னா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வினா, கான யக்ரஉ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் லுஹரி வல் அஸர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
லுஹர் தொழுகையிலையும் அசரு தொழுகையிலையும் ஓதுவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சத்தமிட்டு ஓதுவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹபாப் இப்னு அரத் அவங்க சொல்றாங்க, ஆமா ஓதுவாங்களே அப்படின்ன உடனே இவர் திருப்பி கேட்கிறாரு, அபு மாமர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க பின்னாடி இருப்பீங்க, ரசூலுல்லாஹ் முன்னாடி ஓதுவாங்க. அப்படியானால் நபிகள் நாயகம் சப்தமிட்டு ஓதுனா உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். ரசூலுல்லாஹ் சப்தமிடாம மனதுக்குள்ள ஓதுவாங்கன்னா நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க என்று கேட்கும் பொழுது, அப்ப ஹபாப் அவங்க சொல்லுவாங்க, இழுத்தரபு லிஹியத்தஹு, நாங்க தொழுகையில பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கும்போது அவங்க முன்னாடி ஓதுவாங்க. அதை நாங்க எப்படி கண்டுபிடிப்போம்னா, அவர்களுடைய தாடி அப்படியே அசைந்து கொண்டே இருக்கும். ஓதும் போது வாய் அசையும், வாய் அசையும் போது தாடையில இருக்கக்கூடிய தாடியும் சேர்ந்து அசையும்ல, அதை வச்சு ரசூலுல்லாஹ் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்றாங்க. இதை நல்லா யோசிச்சு பாருங்க. கண்ணை மூடி இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூடுவதற்கு அனுமதி அளித்திருந்திருப்பார்களே, ஆனால் இப்போ இவங்களுக்கு எப்படி ஓதுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அப்ப இதை என்ன செய்யலாம், நாம புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி இது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல் வழியாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அம்சம். இதையே இன்னொரு ஆங்கிள்லையும் நம்ம பார்க்க முடியும். அது என்னன்னா, நபிகளாருடைய சொல், பார்வை என்ற விஷயத்துல தொழுகையில எங்க எல்லாம் அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு எடுத்து பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஆயிஷா அம்மையார் அவங்க கேட்கிறாங்க, அதாவது இஹ்திலாஸ், அதாவது தொழுகையில என்ன செய்யறது, திரும்புறது, அது சம்பந்தமாக நீங்க அல்லாஹ்வின் தூதரே சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. வலது பக்கமோ இடது பக்கமோ திரும்புவது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று சொல்லும் பொழுது, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹுவ இஹ்திலாசுன் யஹ்தலிசுஹு ஷைத்தானு மின் ஸலாத்திஹில் அபது. தொழுகையில திரும்பி பார்ப்பது, வலது பக்கமாகவோ இடது பக்கமாகவோ திரும்பி பார்ப்பது சம்பந்தமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது அது பறிப்பதாகும். தொழுகையில திரும்பி பார்க்கறத பறிக்கப்படுகிறது. என்ன பறிக்கப்படுகிறது? யஹ்தலிசுஹு ஷைத்தானு மின் ஸலாத்திஹில் அபது. ஒரு அடியானுடைய தொழுகையை ஷைத்தான் அதன் மூலமாக பறித்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க. அப்படின்னா தொழுகையினுடைய நன்மை பறிக்கப்பட்டு விடுகிறது, போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப தொழுகையில திரும்ப கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல சொல்றாங்க, மா பாலு எர்ஃபவுன அப்சாரஹும், மக்கள், அதாவது பின்னாடி தொழுகையில இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? அவங்க ஏன் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது வானத்தை பார்க்கிறாங்க? அப்படி வானத்தை அவர்கள் பார்ப்பார்களே ஆனால் அவர்கள் அறியாமலேயே மறுமை நாள்ல அவர்களுடைய பார்வை இந்த குற்றத்திற்காக பறிக்கப்படலாம். இந்த தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல வலது பக்கமும் இடது பக்கமும் திரும்பி பார்க்க கூடாது, ஒண்ணு. ரெண்டாவது, வானத்தை பார்க்கலாமா என்றால் வானத்தை பார்க்கறதுக்கு தண்டனை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமையில கண் பார்வை பறிக்கப்பட்டு விடும். அப்ப வலது பக்கம் பார்க்க முடியாது, இடது பக்கம் பார்க்க முடியாது, பின்னாடி இது பார்க்கலாட்டினா அதுவும் இல்ல இப்ப பின்னாடியும் கிடையாது. மிச்சம் இருக்கிறது மேலையும் முன்னாடியும் கீழையும் தான். அப்ப மேலையும் என்ன செஞ்சுட்டாங்க, தடை செய்து விட்டார்கள். அப்ப மிச்சம் இருக்க ரெண்டு பகுதி என்னவென்றால், நேராக பார்ப்பதற்கும் தரையினுடைய கீழே பார்ப்பதற்கும் உண்டான அனுமதி மட்டும்தான். இது மட்டும்தான் தடை செய்யப்படல. அப்ப இதுலயும் கண்ணை மூடுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா? சொல்லலைங்கிறதுக்கு செயல் வடிவத்தை பார்த்துட்டோம். நபிகள் நாயகத்தினுடைய தடை செய்யப்பட்ட இந்த வாக்குறுதிகள் மூலமாக அனுமதிக்கப்பட்ட அந்த 2 இடத்தையும் நாம அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையின் பொழுது கண்களை திறந்துதான் இருக்க வேண்டும், கண்களை மூடக்கூடாது என்பதையும், அப்படி திறந்திருக்கும் பொழுது அங்கே இங்கே அலைப்பாயக்கூடாது, நேராக பார்க்கலாம், அல்லது கீழே காலுக்கு கீழாக, சில பேர் சஜ்ஜா செய்யற இடத்த அப்படியே உத்து பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படி பார்க்கணும்ட்டு இல்ல, கீழ்பகுதியில எந்த திசையில் எந்த ஒரு பார்வையில வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், கீழே இருந்து நேராக எந்த ஒரு கோட்டில் வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியை இந்த தகவலின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அதனால் இந்த தொழுகையினுடைய புற செயல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கண்களை மூடுதல் என்பது அனுமதிக்கப்பட்டது கிடையாது, தடை செய்யப்பட்டது. கண்களை திறந்திருப்பதுதான் நமக்கு வழிகாட்டப்பட்டது என்ற ஒரு நிலையை நாம இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.